நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற நம்மளுக்கு பிடிச்ச எவ்வளவோ சிங்கர்ஸ் பாடின பாடல்களை எல்லாம் நம்ம எல்லாரும் தினமும் லூப் மூலம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்போம். தினமுமே நம்மளோட ஃபேவரட்டான சிங்கர் பாடின பாடல்களை எல்லாம் நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த சிங்கர்ஸோட வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். ஆனா ஏதோ ஒரு டிவி நிகழ்ச்சியிலயோ இல்லைன்னா ஏதோ ஒரு இன்டர்வியூலயோ அந்த சிங்கர்ஸோட வாய்ஸ் மாதிரியே யாராவது ஒருத்தவங்க அச்சாசலா அந்த சிங்கர்ஸோட வாய்ஸை இமிட்டேட் பண்ணி பாடியிருப்பாங்க. அப்படி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான சிங்கர்ஸோட வாய்ஸ் அப்படியே இமிட்டேட் பண்ணி பாடி ட்ரெண்டிங் ஆனவங்கள தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் தான் உங்க சாண்டி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல ஃபர்ஸ்டா இவரோட பேர் தான் அபிஷேக் ராகவன். இவர் கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி நீயா நானா நிகழ்ச்சிக்கு வந்திருந்தப்போ அனிருத் மியூசிக்ல பேட்ட மூவில வந்து இந்த இளம்ப திருமதின்ற சாங்க அனிருத் வாய்ஸ்லயே செம்மையா பாடி கலக்கியிருப்பாரு. வாழ்க்கையே வாழத்தானே வாயன் கண்ணு வாழ்ந்துதான் பார்ப்போமா வானவில் கோர்ப்போமா. உங்க வாய்ஸ் மட்டும் அனிருத் மாதிரி இல்ல, நீங்க பார்க்கவும் அனிருத் மாதிரி தான் இருக்கீங்கன்னு கோபிநாத் அண்ணா கூட சொல்லியிருப்பாரு. தக தகன்னு எரியும் உன் வயசு வெட வெடப்பை எனக்கு இது புதுசு கடகடன்னு ஏறுது என் பல்சு படபடன்னு இதயத்துல ட்ரம்ஸ். ஆக்சுவலா ஒரு பாட ஆரம்பிச்ச பிறகு எனக்கும் அனிருத் மாதிரியே தான் தெரியுது. ஆமா ஏங்க சிரிக்கிறது அவன மாதிரி சிரிக்கிறீங்க. தக தகன்னு எரியும் உன் வயசு வெட வெடப்பை எனக்கு இது புதுசு நீ டக்குன்னு பார்த்தா திக்குன்னு ஆகும் பக்குன்னு மனசு அப்படியே உன்ன மாதிரியா இருக்க. இந்த நீயா நானா எபிசோட் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமா ப்ரோ உங்க வாய்ஸ் அனிருத் மாதிரி இருக்கு, மனசுலயோ சாங் பாடுங்க இல்லைன்னா ஹுக்கும் சாங் பாடுங்க அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் கேட்கறாங்களாம் இவர்கிட்ட. இதுல ரெண்டாவதா விஜய் டிவில ஒளிபரப்பான கலக்கப்போதையார் சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா வந்த நவீன் அவர்கள் பாத்தீங்கன்னா விஜய் டிவில ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பாரு. அப்ப அந்த நிகழ்ச்சியோட ஹோஸ்ட் மாக்கப்பா அவர்கள் பாத்தீங்கன்னா நவீன் நீங்க நல்ல மெமிக்ரி பண்ணுவீங்களாமே, எங்களுக்காக மெமிக்ரி பண்ணி ஒரு பாட்டு பாடுவீங்களான்னு கேட்டிருப்பாரு. அதுக்காக நவீன் அவர்கள் பாத்தீங்கன்னா மறைந்த லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் அண்ட் சிங்கர் MS விஸ்வநாதன் ஐயா அவர்களோட வாய்ஸ்ல அச்சஸ்ல இமிட்டேட் பண்ணி இந்த சாங்க பாடியிருப்பாரு. MSV ஐயோட வாய்ஸ்ல நவீன் அவர்கள் பாடுறதை கேட்டதுமே எல்லாருமே தன்னையே மெய் மறந்து என்ஜாய் பண்ணி அந்த சாங்கை கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதுல மூணாவதா விஜய் டிவில ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் சீசன் 7ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா வந்த சிங்கர் அஜய் கிருஷ்ணான்ற ப்ரோ பாத்தீங்கன்னா சிங்கர் உதித் நாராயண் வாய்ஸ்லயே அப்படியே இமிட்டேட் பண்ணி இந்த சாங்க பாடியிருப்பாரு. இதுல அடுத்ததா SPB ஐயா முன்னிலையில அஜய் கிருஷ்ணா ப்ரோ உதித் நாராயண் அவர்களோட வாய்ஸ்ல இந்த சாங்க பாடியிருப்பாரு. அதை கேட்டதும் SPB அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகி ரசிச்சு அஜய் ப்ரோ பாடினதை கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு. அடுத்ததா அந்த நிகழ்ச்சிக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் கெஸ்டா வந்திருப்பாரு. அப்ப அஜய் ப்ரோ பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல மன்மதன் மூவில வந்து இந்த காதல் வளர்த்தேன்ற இந்த சாங்க உதித் நாராயண் அவர்களோட வாய்ஸ்ல இமிட்டேட் பண்ணி யுவன் முன்னிலையில பாடி காமிச்சிருப்பாரு. அடுத்ததா விஜய் டிவில ஒளிபரப்பாகிற ஒரு நிகழ்ச்சிக்கு AR ரஹ்மான் அவர்கள் கெஸ்டா வந்திருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அஜய் நீங்க உதித் நாராயண் வாய்ஸ்ல இமிட்டேட் பண்ணி சாங்ஸ் எல்லாம் பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், எனக்காக இந்த சாங்க உதித் நாராயண் அவர்களோட வாய்ஸ்ல பாடுவீங்களான்னு AR ரஹ்மானே கேட்டிருப்பாரு. என்னோடு வாராய் என் ஆசை ஓசை கேள. இதில் நாலாவதா ஆராகன்ற தமிழ் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ரேண்டமா எல்லாரும் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மதுன்ற இந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயண் அவர்களோட மியூசிக்ல குழு குழு மூவில வந்த சிங்கர் தீப் பாடுன இந்த அன்பரேன்ற இந்த சாங்க பாடியிருப்பாங்க. இன்பங்கள் ஆயிரம் ஆயிரம் தொட்டிலாகுது மானுடம். இந்த சிஸ்டர் பாடின இந்த சாங்க கண்ணை மூடி கேட்டு பார்த்தீங்கன்னா சிங்கர் தீ அவர்களோட வாய்ஸ்ல பாடின மாதிரியே இருக்கும். இவங்க யூடியூப்ல பாடின இந்த வீடியோ கிளிப்பை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்த எல்லாருமே உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கு அப்படின்ற அவங்களோட வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவிச்சிருப்பாங்க. இதுல 5th 2023ல விழுப்புரத்தில் நடந்த இந்த புத்தக திருவிழால வைக்கம் விஜயலட்சுமி அம்மா பாடின ஜெய்பி மூவில வர இந்த மண்ணிலே ஈரம் ஒன்றுன்ற இந்த சாங்க ஹர்ஷினி நேத்ரான்ற இந்த தங்கச்சி பாத்தீங்கன்னா வைக்கம் விஜயலட்சுமி அம்மாவோட வாய்ஸ்லயே அப்படியே இமிட்டேட் பண்ணி பாடியிருப்பாங்க.
இந்த தங்கச்சி பாடின இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம்மையா ட்ரெண்டிங் ஆகி இந்த தங்கச்சிக்கு எல்லாரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அப்புறமா விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 9ல இவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த நிகழ்ச்சியில ஹர்ஷினி தங்கச்சி பாத்தீங்கன்னா வைக்கம் விஜயலட்சுமி அம்மாவோட வாய்ஸ்ல இமிடேட் பண்ணி பாடின இந்த வீடியோ பாத்தீங்கன்னா செம்மையா எல்லா சோஷியல் மீடியாலையும் வைரல் ஆயிருக்கு. இப்போ இந்த ஹர்ஷினி தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா சில மூவிஸில் பாட்டு பாடுறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. இப்போல்லாம் இவங்க எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் வைக்கம் விஜயலட்சுமி அம்மாவோட வாய்ஸில் ஒரு பாட்டு பாடுங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்களாம். இதில் 6th விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போயார் சீசன் 7ல கண்டஸ்டண்டா இருந்து அப்புறம் டைட்டில் வினரான டிஎஸ்கே அண்ணா பார்த்தீங்கன்னா பிகன் ரூட்ஸ் நடத்தின ஸ்டார் சிங்கர்ன்ற நிகழ்ச்சியில லெஜெண்டரி சிங்கர் எஸ் ஜானகி அம்மா வாய்ஸ்ல தனுஷ் அவர்களோட நடிப்புல அனிருத் அவர்களோட மியூசிக்ல விஐபி மூவில வந்த இந்த அம்மா சாங்க அச்சஸ்லாம் இமிடேட் பண்ணி டிஎஸ்கே அண்ணா பாடி இருப்பாரு. அந்த நிகழ்ச்சியில எல்லாரும் டிஎஸ்கே அண்ணா ஜானகி அம்மா வாய்ஸ்ல பாடினதை கேட்டதுமே எல்லாருமே ரொம்ப ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதுல 7th இவர் தான் நிக்கில் பிரபா. இவர் ஒரு கேரளாவை சேர்ந்தவர். இவர் காலேஜில் நடக்கிற கல்ச்சுரல் நிகழ்ச்சி எல்லாம் கலந்துக்கிட்டு பாட்டு பாடும் போதெல்லாம் உங்க வாய்ஸ் ஏஆர் ரஹ்மான் மாதிரியே இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா கேரளாவில் நடந்த ஒரு டிவி நிகழ்ச்சிக்கு இவர் போயிருக்கும் போது மணிரத்னம் அவர்களோட டைரக்ஷன்ல ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மியூசிக்ல உயிரே மூயில வர இந்த தில் சேரேன்ற சாங்க ஏஆர் ரஹ்மான் அவர்களோட வாய்ஸ்லயே அப்படியே இமிடேட் பண்ணி பாடியிருப்பாரு. இவர் ஹை பிச்சில் பாடுறத கண்ண மூடி கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வாய்ஸ் மாதிரியே அக்யூரேட்டா இருக்கும். லாஸ்ட் இயர் நடந்த பிகன் ரூட்ஸ் கோல்டு ஐகான் அவார்ட் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா நிக்கில் பிரபாவிற்கு மணிரத்னம் அவர்கள் முன்னிலையிலும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் முன்னிலையும் பர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏஆர் ரஹ்மான் அவர்களும் இவர் பாடுறதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருப்பாரு. இந்த வீடியோல நான் சொன்ன எல்லாரும் அந்த ஒரிஜினல் சிங்கரோட வாய்ஸுக்கு அச்சஸ்லாம் இமிடேட் பண்ணி பாடியிருப்பாங்க. இதுல எந்த சிங்கரோட வாய்ஸ் அச்சஸ்லாம் அந்த சிங்கர் மாதிரியே பாடியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.